ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தொழில்முறை போட்டி ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் சொல்லுவாங்க. அது அப்போ தான் அந்த சார்பட்டா பரம்பரை, இந்த இந்தியா நாயக்கர் பரம்பரை அதெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்துலேயே ஒலிம்பிக்ஸு இந்த பாக்ஸிங்னாலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்போர்ட். எங்கள் வீட்டில் தான் வந்து 1986லேருந்து 1996 2006 வரையும் கண்டினியூவாக எங்ககிட்ட நேஷனல் மெடல் இருக்குது. வேர்ல்டு கப் மெடல் எடுத்துகிட்டு வந்து வரோம். இங்கே ஒலிம்பிக்ஸ் போயிட்டு வரோம். அப்போ இருந்த கவர்மெண்ட் ஒரு ரெகக்னைஸ் பண்ணல. இன்றைக்கெலாம் வின் பண்ணிட்டு வந்த உடனே செக்கு, இது லைஃப் செட்டில்டு. இப்போ எல்லாருக்கும் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னே பண்ணவங்களை வந்து ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணோன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ உலக அளவில் வெற்றி பெற்று கூட எனக்கு எதுவுமே அந்த அப்போ நேரத்தில் எதுவும் பண்ணல. நான் மட்டும் கிடையாது, என்ன போல் வெயிட் லிஃப்டர்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. காம்படிஷன் நெருங்க அவங்க அந்த தண்ணியெல்லாம் குடிக்காமல் சுத்தமாக அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? ஒலிம்பிக்ஸில் மேடம் கரெக்டாக போய் ஏறி நிற்கிறேன். 54 கரெக்டாக 54 இருக்குது. பகாரைக்கு ஃபஸ்ட்டு உமன்ஸ் பாக்ஸிங் ஸ்டார்ட் ஆனது சென்னையில் தான். மேரிக்கும் முதல்ல ஃபைட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அப்புறம் 1996 வந்து அர்ஜுனா அவார்டு கிடச்சிது எனக்கு. இந்த கன்சிஸ்டன்சிங்காக ஒரு 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு எனக்கு அர்ஜுனா அவார்டு கொடுத்தாங்க பாக்ஸிங்கில். ஒரு 25 வருஷமாக நான் லெட்டர் எழுதினே இருப்பேன். சார் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இடம் லேண்டு கொடுங்க, ட்ரைனிங் கொடுக்குறது அகாடமி நடத்தணும். 25 வருஷமாக நான் காமிச்சின்னே இருந்தேன். திடீர்னு கலைஞர் அகாடமி நடத்துகிறாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன். நிறைய பசங்களுக்கு நான் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுப்பேன். நிறைய அதில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நேஷனல் சாம்பியன்ஸ், நேஷனல் மெடல் எடுத்திருக்காங்க. ரயில்வேல ஜாப் பண்ணுறாங்க, சர்வீசஸில் போயிருக்காங்க, மிலிட்டரியில் போயிருக்காங்க. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நான் பண்ணேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ வசதி வாய்ப்புகள் பண்ணி தராங்க. ஒலிம்பிக் மெடல் தாராளமாக எடுக்கலாம். ஒலிம்பிக் மெடல் கிடையாது, கோல்டே எடுக்கலாம். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் உலக குத்துச்சண்டை போட்டியில் பதக்கம் வென்ற முதல் தமிழரும் தற்பொழுது தென்னக ரயில்வேயில் விளையாட்டுத்துறை அதிகாரியாக பணிபுரிந்து வரும் திரு தேவராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர் சார். குத்துச்சண்டை அதில் வந்து நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கீங்க. நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. குத்துச்சண்டை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதில் வந்து நீங்கள் ஒரு பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது பாக்ஸிங்னாலே ஃபஸ்ட்டு யாருமே முன்னுக்கு வர மாட்டாங்க, அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் நம்மளது வந்து ட்ரெடிஷன் ஒன்று இருந்தது சென்னையில் மட்டும். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது தொழில்முறை போட்டி ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் சொல்லுவாங்க. அது அப்போ தான் அந்த சார்பட்டா பரம்பரை, இந்த இந்தியா நாயக்கர் பரம்பரை அதெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்துலேயே ஒலிம்பிக்ஸு இந்த பாக்ஸிங்னாலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்போர்ட். ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்ஸ் கிரீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ பாக்ஸிங் இருந்தது. பட் ஆனால் இந்த ஸ்போர்ட் வந்து மாடர்ன் ஆகி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் எப்போல்லாம் இந்த ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் வந்ததோ அதுக்கப்புறம் அமைச்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ ப்ரொஃபஷனல் இருந்தவங்கலாம் அமைச்சர் போக ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் எங்கள் ஃபாதர் தான் அமைச்சூர்னா த ஃபைட்டிங் ஃபார் அந்த அமைச்சூர் ஃபார் மெடல் அண்ட் சர்டிஃபிகேட். ஓகே, விளையாடுறது மெடல் சர்டிஃபிகேட் கிடைக்கும், அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இதுதான் அமைச்சூர். ப்ரொஃபஷனல்ன்றது பணத்துக்காக விளையாடுறது. அதில் வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு மேனேஜர் வந்து இருப்பார். அவர் பாக்ஸிங் ஃபைட் ஃபிக்ஸ் பண்ணுவார். அவங்க 2 பேர் வின் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ பணம், தோக்குறவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ இதுதான் பாக்ஸிங் உடையது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ எங்கள் ஃபாதர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பாக்ஸிங்கில். அவர் இப்போ பெரிய முகமது அலி ஃபேன். அவர் முகமது அலி அந்த நேரத்தில் வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஏன்னா அவர் வந்து பாக்ஸிங் மட்டும் கிடையாது, அமெரிக்கா அரசாங்கத்தையே எதிர்த்து பேசி அது மாதிரிலாம் ஒரு பெரிய ஃபேமில் இருந்தார். அது பீப்புள் சாம்பியன் அவர். அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு முகமது அலியுடைய ஃபேன்ன்றதால எங்கள் அப்பா வந்து எங்களை ஒரு பாடி பில்டர், எங்கள் அப்பா மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் தமிழ்நாடு. பட் இருந்தாலும் அவர் வந்து எங்கள் பாக்ஸிங்கில் இன்வால்வ் பண்ணார். அவர் வந்து உங்களை பாக்ஸிங்கில் கொண்டு வரணும். அவர் பாடி பில்டிங் அப்படிங்கும்போது அதுலேயும் கொண்டு வரல. அவர் பாடி பில்டிங்கில் வந்து ஜட்ஜஸ் வந்து டீசன் தப்பு ஒரு நேரத்தில் எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக பண்ணுவாங்க. பட் ஆனால் பாக்ஸிங்கில் மட்டும் என்னன்னா யார் உண்மையாகவே டேலண்ட் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஏன்னா யாரையும் லெஃப்ட் கை ஜட்ஜு ரெஃப்ரி, ரைட் கை ஜட்ஜுன்னுவாங்க. அது நம்ம 2 கை தான் நம்மளுக்கு உதவி பண்ணுவோம். நம் தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி நம்ம நல்லா பண்ணோம்னா நம்ம நாக் அவுட் நம்ம பாயிண்ட்லேயும் வின் பண்ணலாம், அவுட்ஸ்டாண்டிங்காக போட்டு நம்ம வின் பண்ணலாம். பட் ஆனால் பாடி பில்டிங்கில் அப்படி கிடையாது, பார்ஷாலிட்டி பார்ப்பாங்கன்றதுல அவர் பாக்ஸிங் விட்டார். அப்போது நிறைய பேர் அதை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து. நான் இவர் படிக்க வைக்காமல் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் அந்த ஒலிம்பிக்ஸ் 1960 வந்து ரோம் ஒலிம்பிக் விளையாடினார், கோல்டு மெடலிஸ்ட் முகமது அலி. அந்த மாதிரி எங்களை மோட்டிவேட் பண்ணி இருப்பார், நீங்களும் ஒலிம்பிக்ஸ் போகணும். அதே மாதிரி 1992 நான் ஒலிம்பிக்ஸ் போனேன். ஃபஸ்ட்டு நான் சப் ஜூனியராக இருக்கப்போ சீனியர் ஸ்டேட் வின் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி 17 இயர்ஸ் நான் வந்து நேஷனல் சாம்பியன் ஆனேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் சாம்பியன் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்புறம் 18 இயர்ஸில் நான் ஏஷியன் கோல்டு வின் பண்ணி
ஒலிம்பிக் செலெக்ஷன், பார்சிலோனா ஒலிம்பிக் செலெக்ஷன் ஆகிட்டேன். அந்த என்னுடைய 19வது பர்த்டேவை நான் பார்சிலோனாவில் தான் கொண்டாடினேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஒலிம்பிக்ஸில் நான் கியூபா கிட்ட இருந்து லூஸ் ஆகிட்டேன். க்ளோஸ் 13-7 பாயிண்ட்ஸ் வேர்ல்டு சாம்பியன் அவர்கிட்ட போயிட்டு சேர்ந்து அடுத்த 2 வருஷத்தில் நான் 1994 வேர்ல்ட் கப் பிரான்ஸ் வின் பண்ணேன். அது வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் அண்ட் தமிழ்நாடு பாக்ஸர் ஹூ ஒன் த இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டில் ஒலிம்பிக் ஸ்போர்ட்டில் நான் மெடல் எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் நிறைய இந்த கிங்ஸ் கப் பிரான்ஸு, பிரசிடென்ட் கப் பிரான்ஸு, அப்புறம் அந்த பிலிப்பைன்ஸ் மணிலாவில் கோல்டு, நிறைய ஒரு 10 மெடல் இன்டர்நேஷனல் மெடல் வின் பண்ணேன். சாப் கேம்ஸ் கோல்டு 1995 இங்கே சாப் கேம்ஸ் சவுத் ஏஷியன் கேம்ஸ் வந்தது இங்கே சென்னையில், அதுலேயும் கோல்டு வின் பண்ணேன். 2வது ஒலிம்பிக்ஸ் ஆக்சுவலாக அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனில் போய் நான் லண்டனில் போய் ஒரு 7-9 மந்த்ஸ் இருந்து 1 இயர் கிட்ட இருந்தோம். அந்த போய் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் பண்ணோம். இப்போ மைக் டைசன்லாம் பண்ணாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஃபைட் தொழில்முறை போட்டு விளையாடணும். அதுக்கப்புறம் எனக்கு 1998 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் கொடுத்தாங்க. அப்புறம் 1996 வந்து அர்ஜுனா அவார்டு கிடச்சிது எனக்கு. இந்த கன்சிஸ்டன்சிங்காக ஒரு 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு எனக்கு அர்ஜுனா அவார்டு கொடுத்தாங்க பாக்ஸிங்கில். அதுக்கப்புறம் நான் கோச்சிங்லேயும் ரொம்ப இன்வால்வ் ஆகிருந்தேன். நிறைய பசங்களுக்கு நான் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுப்பேன். நிறைய அதில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நேஷனல் சாம்பியன்ஸ், நேஷனல் மெடல் எடுத்திருக்காங்க, ரயில்வேல ஜாப் பண்ணுறாங்க, சர்வீசஸில் போயிருக்காங்க, மிலிட்டரியில் போயிருக்காங்க. அதே போல் என்னுடைய 2 யங்கர் பிரதர் 2 பேருமே இன்டர்நேஷ்னல் பிளேயர். எங்கள் வீட்டில் தான் வந்து 1986 நான் சப் ஜூனியரில் மெடல் எடுத்தேன், பிரான்ஸ் மெடல், சில்வர் மெடல். 1986 1996 2006 வரையும் கண்டினியூவாக எங்ககிட்ட நேஷனல் மெடல் இருக்குது. கிரேட். நான் வின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு பிரதர் வராரு மிஸ்டர் பாஸ்கரன்னு. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு பிரதர் வந்து ஹரிகிருஷ்ணன் எடுக்கிறாரு. ஸோ அந்த 20 வருஷம் எங்ககிட்ட மெடல் இருக்குது. ஆமாம், அதுதான் அது வந்து இப்போ நான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அதேமாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒலிம்பியன் தமிழ்நாட்டிலேருந்து நான் தான் ஒலிம்பியன் இருக்கேன். பாக்ஸிங் பொறுத்த வரையும் நீங்கள் சொன்னீங்க யாரும் வரமாட்டாங்க. வந்தால் கூட இந்த நார்த்தில் போய் அங்கே இந்தியன் கேம்பில் போய் அங்கே சஸ்டெயின் ஆகணும், அந்த தாக்கு பிடிக்கணும். இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு முகமது அலி இருக்கிறார். முகமது அலி எல்லாருக்கும் வேர்ல்ட் ஃபேமஸ். அது மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு ரோல் மாடல் இருந்தாங்களா? இல்லை, எனக்கு வரும்போது நான் இப்போ எனக்கு யாரெல்லாம் என்னை வந்து டேலண்டாக இருக்காங்க நான் அவங்கள ரோல் மாடலாக நினச்சிப்பேன். இப்போ எங்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சப்ஜூனியரில் நான் ஒருத்தர் தோத்துட்டேன். மிஸ்டர் இப்போ இந்தியன் கோச்சாக இருக்காரு தர்மேந்திர யாதவ். அவர் வெரி ஷார்ட் பீரியட்லேயே ஒரு 2-3 இயர்ஸ்லேயே அவர் காமன்வெல்த் 1986 தோக்குறேன். 88லாம் அவர் காமன்வெல்த் பிரான்ஸு, ஏஷியன் கேம்ஸ் பிரான்ஸ் எடுக்கிறாரு. டெல்லி அவர். ஸோ என்னடா இது நம்ம ஈக்குவலாக போட்டு ஒருத்தர் தம்பி என்னுடைய ஆப்போனண்ட்டு அங்கே இவ்வளோ பண்ணு நம்ம இப்படியே இருக்கோம் சொல்லிட்டு நானும் அவரை சேஸ் பண்ண ஆரம்பித்தேன். விடக்கூடாது அவரை, நம்ம அவர் எப்படியாவது வின் பண்ணணும், அவர் வின் பண்ணால் எனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்லேயே இருந்து எனக்கு. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணியே இருந்து என்னுடைய ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் நான் அவரை வின் பண்ணிட்டு தான் எனக்கு கிடைக்குது. சவுத் ஏஷியன் கேம்ஸ் கொலம்பூரில் நடந்தது. ஸோ அவரை வின் பண்ணிட்டு தான் எனக்கு கிடச்சிது. அவர் அதுக்கு 1980 ஒரு வேர்ல்ட் கப்லாம் விளையாட்டார் அவர். ஸோ அதுதான் என்னுடைய ரோல் மாடல்ன்றது. அதுக்கப்புறம் ஜுரம் தாங்கான்னு அவர் தான் ஃபஸ்ட்டு வேர்ல்ட் கப் மெடலிஸ்ட் 1990 டெல்லியில் நடந்தது, மும்பையில் நடந்தது வேர்ல்ட் கப்பு. ஸோ அதை மாதிரி நம்மளும் எடுக்கணும்னு சொல்லிட்டு 1994 எனக்கு வேர்ல்ட் கப் அந்த மெடல் வந்தது. அது மாதிரி பாக்ஸிங்கில் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு இது, ப்ளஸ் வந்து வாட்டர், தண்ணி இதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஈவன் இந்த பாடி பில்டிங்லேயுமே கூட அந்த காம்படிஷன் நெருங்க அவங்க அந்த தண்ணியெல்லாம் குடிக்காமல் சுத்தமாக அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல. அதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. ஃபுட்டெல்லாம் எப்படி, டயட்லாம் எப்படி? நீங்கள் தண்ணி மட்டும் கிடையாதுங்க எதுவும். அதாவது நாங்கள்லாம் வெயிட், அதாவது பாக்ஸிங் போகிறத விட இந்த வெயிட் காமிக்கிறது தான் ரொம்ப டஃப்பான விஷயம்னு சொல்லுவாங்க. என்ன எலிஜிபிள் வெயிட் இருக்கணும் சார்? இல்லை இப்போ வந்து கவர்மெண்ட்னா இப்போ இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிரைட்டீரியா? ஆமாம், எங்களுக்கு வந்து இப்போ நான் போட்டது வந்து 50 ஃபெதர் வெயிட் ஃப்ளை வெயிட்டில் விளையாடினேன் ஃபஸ்ட்டு நேஷனல் சாம்பியன். 48 51 வரையும் இருக்கும். பேண்டம் வெயிட்னா 51 54. நான் வேர்ல்ட் கப் மெடல் வந்து 57 ஃபெதர் வெயிட் 54 57 வரையும் இருக்கணும். ஒரே ஒரு கிராம் அதிகம் வந்தால் டிஸ்குவாலிஃபை. அந்த மாதிரி நாங்கள் ஒரே ஒரு ட்ரைனிங் செக்ஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4.5 kg குறைப்போம். அவ்வளோ. ஆமாம், அதுதான் ஹார்ட் ஒர்க்கு. 2-3 hours ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பீங்களா? ஆமாம், ரன்னிங், ஜாக்கிங்கு, இந்த விண்ட் ஷோட்டர் போடுவோம் உள்ள ஒரு இதெல்லாம் போட்டு, அதெல்லாம் டஃப்பான. உங்களுக்கு ஹீட் ஆகும்ல பாடி. அப்போ நீங்கள் வாட்டர்லாம் எடுத்துக்கலன்னா அது இன்னும் அதுதான் வந்து சஸ்டெயின், அதாவது அந்த டிட்டர்மினேஷன், அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ன்றது. ஈவன் அவ்வளோ ட்ரைனிங் பண்ண பிறகு கூட நாங்கள் நைட்டு தூங்க முடியாது. நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க், பாடி ட்ரை ஆயிடுச்சுன்னா மசில் கிராம்ப் வரும். ஆமாம், அதே மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கப்போ லைட்டாக லிக்விட் கொஞ்சம் எடுத்துப்போம். என்ன பண்ணுறது, அது லைட்டாக குளுக்கோஸ் லைட்டாக சாப்பிடுவோம். ஏன்னா கொஞ்சம் இது பண்ணால் கூட வெயிட் அதிகமாகிடும். இப்போ நீங்கள் மண் ட்ரையாக இருக்குது, அதில் தண்ணி ஊற்றுறேன்னா டக்குன்னு அப்படியே குடிச்சிக்கிறது. அந்த மாதிரி தான் பாடி.
இப்போ கூட ரீசெண்டாக அந்த வினேஷ் போகட் ப்ராப்ளம் வந்து தெரியுங்களா, நான் ஒரே ஆள் தான் சொன்னேன், அதெல்லாம் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலப்பா, அது முடியாது. ஏன்னா அன்னைக்கு 3 மேட்ச் விளையாடின பிறகு அவங்க வெயிட்ல மறுபடியும் அந்த மற்ற வித்தின் ஷார்ட் பீரியட், இதே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் அவங்க குறைச்சிருவாங்க. அந்த ஷார்ட் பீரியட்ல குறைக்க முடியாது, பாடி அவ்வளோ ரிகவர் ஆகிடும். ஸோ அதாவது வெயிட் குறைக்கிறது மாதிரி டஃபஸ்ட் இது வந்து வேற எந்த கேம், அதாவது இந்த காம்படிஷன், இந்த காம்படிஷன் பஸ். ஆமா, பாக்ஸிங் காம்படிஷன், பாக்ஸிங்லயும் இதுலயும் பாடி பில்டிங் கூட அவங்க நிறைய ஃபேட் மசில்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதை அவங்க குறைச்சி பாடி எவ்வளோ நல்லா டைட் எடுத்துட்டு குறைப்பாங்க. நாங்கெல்லாம் டைட்டே இல்லாமல் டைட்டும் லைட்டாக எடுக்கணும், நீங்கள் வெயிட்டும் குறைக்கணும், நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஒரு மேனேஜ் ரொம்ப டஃபஸ்ட்டு. இது ஒரே ஒரு கிராம்னா கூட நம்ம அத்தனை டிஸ்குவாலிஃபை வரலாம். மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மெடிசன் வந்து இப்போ மெடிசன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மெடிசன் வந்து நாங்கள்லாம் விட்டமின் டேப்லெட் தான் கொடுப்பாங்க எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் இந்தியன் கேம்ப்ஸில். மற்றபடி வெயிட் ரிடியூசிங் அவங்கவுங்க ஓன் ரிஸ்க் தான். அது வேணும்னா குறைக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ஆக்சுவலாக நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அது மாதிரி ஏதாவது காம்படிஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏதாவது? இல்லை மேடம், ஆக்சுவலி ஒலிம்பிக்ஸ்லேயே என்ன பண்ணாங்க, முன்னாள் ஈவினிங் வந்து 300 கிராம் குறைச்சிட்டேன். 54 இருக்கணும், நான் 53.700 இருந்தேன். அது போகிறது மார்னிங் ட்ரையல் வெயிட் பார்த்தேன், ஒரு மறுபடியும் 200 கிராம் இருந்தது. நான் நல்லா சரி கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சார் 200 கிராம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுந்தேன். எங்கள் மேனேஜர் இருந்தார், வந்தார் எனக்கு ஒலிம்பிக்ஸுக்கு. அவர் செக்ரட்டரி அவங்க கங்கோபதியா, தேவராஜன் செலவுனாரு. என்ன சார், நான் சொல்ல சாய் பேக்கானு சார் 200 கிராம் தான் இருக்கு, அரே டீ கோஜாய்கான்னு. அதெல்லாம் அவனு கிடையாது, சரியா போடும், ஒன்று கிடையாது, 200 கிராம் இன்னும் குறைஞ்சிருவேன், நீ ட்ரை ஆகிடுது வந்துன்னு. சரி, ஒரு டீயை வந்து நான் ஃபுல்லாக கூட கொடுக்காம சும்மா பாய் தான் சாப்பிட்டு வச்சேன். சரி, அப்புறம் பார்த்து சார் கொஞ்சம் ஓடிட்டா வந்துடுறேன், நேரா டீக்கு வைக்க யாருன்னு. ஆனால் அது இருந்தாலும் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு பார்த்தா ஒலிம்பிக்ஸில் மேடம் கரெக்டாக போய் ஏறி நிற்கிறேன். 54 கரெக்டாக 54 இருக்கு. பொகாரைச்சு அதான் உயிரை கையில். ஐயோ, அந்த அந்த ஸ்பானிஷ் அபிஷியல் வெயிட்டை பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, அதுல 1 கிராம் அதிகம் வந்தவனா டிஸ்குவாலிஃபைட்ல 54 எக்ஸாக்ட்லி. ஐயோ நினைச்சுன்னு தப்பிச்சு அப்புறம் தேங்க்யூ சொல்லிட்டு கைது போட்டு, சார் உங்களெல்லாம் சாப்பிட்டேன் நான். அரட்டி ஹோகியா சரியா போயிடுச்சு. அப்ப நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா? ஆமா, சாப்பிடக்கூடாது. ஈவன் நீங்க ஒரு காம்படிஷனுக்கு போறீங்க, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது அங்க போய் எப்படி உங்களுக்கு அந்த அதுதான் இப்போ அந்த அந்த வெயிட் போட்ட பிறகு எங்களுக்கு அந்த கேப் இருக்குல்ல, அப்போ ரிகவர் பண்ணுவோம். எலக்ட்ராலு, குளுக்கோஸு, அப்புறம் நல்ல ரிகவர்ட் ஃபுட் தான் சாப்பிடுவேன். நீங்கள் எதுவுமே சாப்பிடாம நிறைய சாப்பிட்டா அப்படின்னா உங்களுக்கு ஸ்டமக் அப்செட் ஆகிடும். ஆமாம், லைட் ஃபுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரிகவர் பண்ணால் ஒரு 2-3 ஹவர்ஸ் ரிகவர் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நாள் படுத்துட்டு மறுபடியும் லஞ்ச் சாப்பிட்டோன்னா சரியாக போயிடும். மறுபடியும் அந்த ரிகவர், அதுதான் வின் பண்ணால் மறுபடியும் வெயிட் காமிக்கணும். ஆமாம், அதெல்லாம். ஸோ இது டஃபஸ்ட் ஸ்போர்ட் இது. இந்த மாதிரி என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க சார்? அதான் நான் 90 அவார்ட்ஸ்ன்றது இந்த சதர்ன் ரயில்வே பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்தியன் ரயில்வேஸ்லேயே ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வாங்க, அது ப்ரெஸ்டீஜியஸ், அது விஸ்பிடி விஷயம் மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. அது நானும் வாங்கியிருக்கேன். ஆல் இண்டியா ரயில்வேல பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன். தமிழ்நாட்டு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் வாங்கியிருக்கேன் கலைஞர் கையால். அது வந்து ரொம்ப மறக்க முடியாத விஷயம். அதே மாதிரி அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஆக்சுவலி கூட அந்த பத்மஸ்ரீலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்ளை பண்ணணுன்றாங்க. ஆமாம், அப்ளை பண்ணணும், இனிமேல் தான் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்க ஸ்போர்ட்ஸை விட முன்னாடி வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாக்ஸிங் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த அளவுக்கு ரெகக்னேஷன், இப்போ ஒரு கிரிக்கெட்டுக்கோ ஒரு டென்னிஸ்க்கோ இருக்கிற ஒரு ரெகக்னேஷனோ ஒரு அங்கீகாரம் வந்து பாக்ஸிங்க்கு வந்து கண்டிப்பாக இருந்திருக்காது இல்லையா? அப்போ நிறைய நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலி ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்னால யாருன்னு என்னன்னு தெரியாது. அப்படி வந்து நீங்கள் ஒரு அவார்டு வாங்கும்போது ஹவு டு யூ ஃபீல், எப்படி இருந்தது உங்களுக்கு? அது சந்தோஷமாக தான் இருந்தது. பட் ஆனால் உங்களுக்கு எவ்வளோதான் சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரெக்கக்னைஸ் பண்ணலான்றப்போ, ஈவன் வேர்ல்டு கப் மெடல் எடுத்த பிறகு கூட, வேர்ல்டு கப் மெடல் எடுத்துகிட்டு வந்து வரோம், இங்கே ஒலிம்பிக்ஸ் போயிட்டு வரோம், அப்போல்லாம் கூட என்னை வந்து ஒரு பெருசாக அந்த அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன பெரிய ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணல. நான் வேர்ல்டு கப் மெடல் எடுத்த பிறகு நான் 1994 ஜூனில் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் லெட்டர் எழுதி ஒரு 4-5 லெட்டர் எழுதின பிறகு தான் எனக்கு 95 ஏப்ரல் மேலேயோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, தேவராஜனுக்கு உலகக்கோப்பையில் பதக்கம் என்ற தேவராஜனுக்கு LIG வீடு, அதாவது லோயர் இன்கம் குரூப் வீடு, அது கூட செவ்வாப்பேட்டில் கொடுத்தாங்க. அவங்க இருக்கவே முடியாத ஒரு வீடு கொடுத்தாங்க. சரி, அதையும் நான் கோவத்தில் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கூட தான் வெயிட் பண்ணிருக்கோம். சரி, ஏன்னா
இப்போ நல்லா பண்றாங்க. இப்போலாம் பாருங்க வின் பண்ணி வந்த உடனே அவங்களுக்கு உடனே கேஷ் அவார்ட்ஸ். இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ரெகக்னிஷன் எப்படி இருக்கு? ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி எந்த அளவுக்கு நிறைய டெவலப் பண்ணிருக்காங்கல்ல, அத பத்தி? இல்ல அது ரொம்ப, அதாவது இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணாதான் இன்னும் ஒரு இந்த இதுதான் நம்ம போடுற விதைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுதான் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஜெனரேஷனுக்குலாம் பெரிய லெவல்ல வரதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு இருக்கும். என்கரேஜ்மெண்ட். ஆமாங்க. சிஎம் டிராஃபி எல்லாம் கூட பண்றாங்க இல்லையா? எஸ். இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே கேஷ் அவார்ட்ஸ். வின் பண்ணி வந்தியா அந்த உடனே பிடி செக்கு ஈவினிங்கே போ. எவ்ரிடே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டெப்டி சிஎம் வேற ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்னடா இது இரிட்டேட்டிங்கா இருக்கும். சரி, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து நல்ல விஷயம் தான். பட் நம்மளுக்குலாம் அப்போ வந்து எதுவுமே பண்ணலையேன்ற வருத்தம் இருக்கு. பட் ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் இந்த இந்த கேஷ் அவார்ட்ஸ் தான். அதை வந்து நான் நிறைய இடத்துல நான் பர்சனலாக கூட நான் அது சின்ன சின்ன பசங்கள்லாம் நான் அது கேட்டு நான் தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் கூட என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேஷ் அவார்டு வருதுன்றதில்ல. இப்போ நம்மளே செலவு பண்ணி நானே என் சன்னுக்கே நான் டேபிள் டென்னிஸ்லாம் செலவு பண்ணுறப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா இது 20,000-15,000 பேட்டு பாலு ஃபீஸ் ஒரு 10,000 அந்த மாதிரிலான்றப்போ யோசிப்பேன். என்னடா இது அப்போனா ஒரு நார்மலாக ஒரு புவர் ஃபேமிலிலேருந்து வரவங்க இப்படி வர முடியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் பாக்ஸிங் கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லினே இருப்பேன். எங்கே போனாலும் ஒரு அகாடமி பண்ணணும் பாக்ஸிங்க்குன்னு. கலைஞர் பாக்ஸிங் அகாடமி பண்ணியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய காம்படிஷன் நடக்குது, டோர்னமெண்ட். ஸோ நீங்க சொன்ன ஒரு கோரிக்கை இப்போ நடக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு ரெகக்னைஸ் பண்ணாம இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு இப்போ இவ்வளவு தூரம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ நிறைய பேர் இப்போ ட்ரைனிங் எல்லாம் அதில் பண்றாங்க இல்லையா? இல்லை கண்டிப்பாக அது வந்து எப்படின்னா எனக்கு நான் நிறைய வாட்டி நான் ஒரு 25 வருஷமா நான் லெட்டர் எழுதினே இருப்பேன். சார் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இடம் லேண்டு கொடுங்க, நான் வந்து அகாடமி பண்ணுறேன், ட்ரைனிங் கொடுக்குறது அகாடமி நடத்துகிறோம். 25 வருஷமா நான் காமிச்சின்னே இருந்தேன். திடீர்னு கலைஞர் அகாடமி நடத்துறாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது அப்புறம் பரவாயில்லையே இது. அப்புறம் பார்த்தா அது அப்படியே 2 நாள் முன்னாடி போய் பார்த்தேன். ஃபுல்லாக கட்டின்னு இருக்காங்க. சார் உள்ளே போனா இல்லை நீங்களாம் போகக்கூடாது, மேலே விழுந்துருவாங்க. சரி இது வந்து ஒரு விளையாட்டு வீரனுக்கு தன்னுடைய ஊக்கம். ஏன்னா என்னடா இது நம்ம இவ்வளோ நாள் பண்ண இது வந்து இது இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வந்து நிற்கிதுன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இனாகுரேஷன்ல கூப்பிட்டுருந்தாங்க என்ன, போயிருந்தேன். ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். இது வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கும் மிக மனமார்ந்த குத்துச்சண்டை வீரர்கள் சார்பான நன்றி. ஏன்னா இந்த இது வந்து இதோட நிறுத்தக்கூடாது. இன்னும் நிறைய இடத்துல வந்து இதை விட இதே மாதிரி வசதிகள் பயிற்சி செய்வதற்கான வசதிகளுக்கான இந்த உள் விளையாட்டு அரங்கத்தை பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக கூட வைக்கிறேன். நான் பிறந்ததெல்லாம் ஜார்ஜ் டவுனு, அதே மாதிரி பெரம்பூர், இங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருக்கும். இப்போது நான் 7 வேர்ல்ட்ஸ்ன்னு சொன்னாலே அங்கே நிறைய பேர் என்ன அவ்வளோ இந்த சோஷியல் மீடியா மூலியமெல்லாம் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. சார் இங்கே ஒன்று பண்ண சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லிட்டு. அதே நார்த் மெட்ராஸில் இன்னும் நிறைய குத்துச்சண்டை வீரர்கள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்க இடம் திருவொற்றூர் வரையும் இருக்குது. ஸோ அந்த லைன் வரையும் இன்னும் நிறைய அந்த பயிற்சி கூடங்கள் அமைச்சு கொடுத்தாங்கன்னா நிறைய குத்துச்சண்டை வீரர்கள் வருவாங்க. ஸோ இந்த பேட்டி மூலிமா நான் அவருக்கு என் தாழ்மையான வேண்டுகோள் கூட எழுதிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நார்மலாக வந்து குத்துச்சண்டை அப்படின்னா வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அதில் ஆர்வமாக இருக்காங்க சார்? இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதது, ஃபர்ஸ்ட் உமன்ஸ் பாக்ஸிங் ஸ்டார்ட் ஆனதே சென்னையில் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் நேஷனல் 2000 வருஷம் நடந்தது இங்கே. மேரிகோம் இன்னொரு முக்கியமான தகவலும் சொல்கிறேன். மேரிகோம் முதல்ல ஃபைட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான், சென்னை நம்ம நேரு ஸ்டேடியம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம். அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வந்து உமன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸ்ட்ராங் மீன்ஸ் நிறைய பாக்ஸர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா நம்ம பாக்ஸிங் கல்ச்சர் இந்த இடம் ஏற்கனவே அந்த பாக்ஸிங் கிளப்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததால் நிறைய பாக்ஸர்ஸ் இருந்தாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலெல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. நிறைய பேர் இப்போ நல்லா வர ட்ரை பண்ணுறாங்க நேஷ்னல் லெவலில் மெடல் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம பசங்களாம் சாய் ஹாஸ்டல்லே வந்து போபாலில் போய் தங்கி ட்ரைனிங் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு பொண்ணு சாய் ஹாஸ்டலில் ஸ்கீமில் போபாலில் போய் ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸ் இங்கே ஹாஸ்டல் ஸ்கீம்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம தமிழ்நாடு பசங்க அதை உபயோகப்படுத்தி நம்ம எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கிட்டு, அதாவது நிறைய ஸ்டைஃபண்டு, அதேமாதிரி அவங்க இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கான அவங்களுக்கு ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி தருவாங்க. இப்போட ஒரு 25 பேர் ஒரு 30 பேர் வந்து அயர்லாந்து அனுப்பிச்சி விட்டாங்க பாக்ஸர்ஸ், டெவலப்பிங் பாக்ஸர்ஸை. ஆனால் அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு கிடைக்க மாட்டேன்றது வருத்தம் எனக்கு இருக்குது. இங்கே சாய் ஸ்போர்ட்ஸ் சென்டரை வந்து இங்கே கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள். அது மாதிரி நீங்கள் இன்னொரு கோரிக்கையும் வச்சுருந்தீங்க, நான் பார்த்தேன். அதாவது நீங்கள் இப்போ இங்கேருந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்காக வெளியூர்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ செல்கிற வீரர்களுக்கு வந்து
ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போனால் அவங்க ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்த நான் படித்தேன். இல்லை அவங்களுக்காக அது முக்கியமான விஷயம். அது என்னென்னா நாங்கள்லாம் அந்த வந்து பாதிக்கப்பட்டோம். இப்போ இங்கேருந்து தேசிய விளையாட்டு அந்த நேஷ்னல்ஸ் லெவல் விளையாட போனோம்னா ஒருத்தர் வந்து இங்கே சப்போஸ் சென்னையில் வந்து நீ நைட் ஏறணும்னா நாளைக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அதுக்கு மறுநாள் தான் போய் அங்கே காலையில் போய் ரீச் ஆகுதுல, ஈவினிங் போய் ரீச் ஆவாங்க. பட்டியாலெல்லாம் போனோம்னா இது நார்த் ஈஸ்ட் போனோம்னா 4 நாள் ட்ரெயினில் ட்ராவலிங்லேயே எல்லாமே போயிடும். ஸோ அது அவங்களை வந்து ஒரு போட்டிக்கு போகிறாங்கன்னா ஒரு போகிறப்போ ஒரு அட்லீஸ்ட் நியர்பை, அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு இறங்குற மாதிரி ஒரு வசதி வாய்ப்புகள் பண்ணி, அதாவது பயண செலவை பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த நீங்கன்னா பாருங்க அந்த அதோடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா போகிறப்போ யாரும் அவங்க போய் அங்கே வந்து சும்மா போய் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்க வரல, அங்கே போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 3 days அவங்களுக்கு ட்ரைனிங் சேவ் ஆகும், பாடி கண்டிஷன் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நல்ல அங்கே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு முக்கிய ஒரு பங்காக இருக்கும். மறுபடியும் ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், அது ஆர்டராகவே போடணும்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ எல்லாருக்கும் பண்ணுறாங்க, ஆனால் இதுக்கு முன்னே பண்ணவங்களை வந்து ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நானே வந்து பர்சனலாகவே பாதிக்கப்பட்டிருக்கேன். உலக அளவில் வெற்றி பெற்று கூட எனக்கு எதுவுமே அந்த அப்போ நேரத்தில் எதுவும் பண்ணல. நான் மட்டும் கிடையாது, என்னை போல் வெயிட் லிஃப்டர்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. நிறைய காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட்டு, ஒலிம்பியன்ஸு, எவ்வளோ பேர் அதாவது 2 முறை ஒலிம்பிக் போனவர்லாம் ஆதிசேகர்லாம் இருக்கார், சந்திரசேகர் இருக்காங்க, இவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கூட எதுவும் கிடைக்கல. ஸோ இது அதையும் ஒரு கருத்து அதாவது மனசில் வச்சுக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒருத்தர் ரோல் மாடல். இப்போ என்னை பார்த்து தான் இன்னொருத்தர் வர முடியும். நானும் ஒருத்தரை பார்த்து வந்தேன். அதே மாதிரி இப்போது வெயிட் லிஃப்டிங்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இன்னும் பழைய ஆளுங்களுக்கும் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்கள் மூலமாக இது மற்ற ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களும் அது பெனிஃபிட்டான. ஆமாங்க, கண்டிப்பாக. அந்த மாதிரி இப்போ நீங்கள் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்கல்ல சார்? ஆமாங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யாராவது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா? அது மாதிரி அவார்ட்ஸ் இந்த மாதிரி மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்களா? எத்தனை பேரை நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க? நான் இப்போ நான் அந்த நேரத்தில் வந்து எல்லாம் ஃப்ரீ கோச்சிங் தாங்க நிறைய பேருக்கு. இப்போ ரயில்வே டீம் நான் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன். இப்போ என்னுடைய மெயின் ஆஸ் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னுடைய எதுனா நான் இப்போ ட்ரைனிங் வந்து என்னால் தேவைப்பட்ட பையன் கொடுக்குறேன். இப்போ சாம்ன்ற பையன் கூட ஓரளவு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு நேஷனல் கோல்டு மெடல் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நேஷனல் கோல்டு டார்கெட், நேஷனல் கோல்டு வை தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் எய்ம் த ஸ்டார் டெஃபினெட்லி ரீச் த ஸ்கை. ஸோ அந்த நேஷனல் கோல்டு தவிர அப்புறம் இந்தியன் கேம்ப் போய் நம்ம ட்ரைனிங் பண்ணோம்னா நம்ம இன்டர்நேஷ்னல் போகலாம். ஸோ இப்போ ட்ரைனிங் பண்ணுறது வந்து இப்போ வரலாம், நம்ம எவ்வளோ தான் பின்னாடி பண்ணாலும் அவங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ நான் வரணும்னு நினச்சாலும் நான் வர முடிஞ்சுது. பாக்ஸிங் இஸ் நாட் ஈஸிங்க. ஆமாம், மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் ப்ராக்டிஸ் கூட பண்ணணும். இந்த வெயிட்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் நான் 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது மாதிரி பாக்ஸிங்கில் வந்து இப்போ இந்த ஃபேஸில் தான் குத்துனா தான் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியா? அது எப்படி அது? அதனால நிறைய நீங்கள் அஃபெக்ட் ஆயிருப்பீங்க ஹெல்த் வைஸும். நீங்கள் நிறைய அது கஷ்டம் தான். அது பாக்ஸிங்ன்றது அது டெக்னிக்கலுங்க. அது பஞ்சஸ் வந்து நீங்கள் இப்போ ஹார்ட் ஹிட்டிங் பண்ண பாருங்க, கட்டுலாம் இங்கெல்லாம் கட்டாயிருக்கு பாருங்க, எனக்கு 2-3 கட்டாயிருக்கும். பட் அந்த கிளியர் பஞ்சு இப்போ பாக்ஸிங்லேயே வந்து மேலே சைடில் போடலாம் கிடையாது, கரெக்டாக லேண்ட் ஆகணும். பஞ்ச் கரெக்டாக லேண்ட் ஆனால் தான் ஒரு பாயிண்ட். அது வந்து இப்போது ஒரு முறையும் சிஸ்டம் மாறினே இருந்தது, வெயிட் சிஸ்டமும் மாறினே இருக்கும். அதுதான் பாக்ஸிங் வந்து அதாவது நீங்கள் ஜட்ஜே பண்ண முடியாது யார் வின்னர்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச அந்த ஜட்ஜிங் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். அது நிறைய கான்ட்ரவர்சி கூட வந்தது. இப்போ தான் ஏஐ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு இப்போ வேர்ல்டு பாக்ஸிங் பிரசிடென்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஏஐ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம் கான்ட்ரவர்சியல் டிசிஷன்ஸ்லாம். அது எப்பவுமே யாருமே இப்போ வருங்களேன், நான் என் பையன் என்னுடைய ஸ்டூடெண்ட் பாக்ஸிங் பண்ணுறான்னா அதான் நல்லா போட்டான்னு சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு கிளியராக இதாங்கன்னா அது தெரிஞ்சிடும். அது நாக் அவுட் பண்ணாலோ இல்லை கிளியர் ஸ்கோரிங் இருந்தாலும் தெரிஞ்சிடும். எப்பவுமே பாக்ஸிங்கே வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியல் ரிசல்ட்டாக இருக்கும். இப்போ ஒலிம்பிக்ஸ்லேயே 1988 சியோலில் வந்து நம்ம ஒரு அமெரிக்கன் பிளேயரை வந்து தோக்க வச்சுட்டாங்க டெலிபரேட்ல கொரியாவில் நடந்தது அந்த 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 ஒலிம்பிக்ஸு. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி தான் நீங்கள் தான் வின் பண்ணீங்க, நான் வின் பண்ணல சொல்லிட்டு அந்த அமெரிக்கன் கிட்ட போய் குத்துறோம் அந்த மெடலை. அப்படியா? ஆமா, அப்போ ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணி அப்போ வந்து வேணும்ட்டே பண்ணாங்க. பாவம், அவர் பேர் வந்து 88ல் அந்த அந்த கவர்மெண்ட் அந்த அந்த அசோசியேஷன் வந்து தேவையில்லாமல் பண்ணாங்க. இப்போ அந்த கொரியன் வந்து அந்த மெடலை திரும்பி அவருக்கே கொடுத்துட்டான், நீ தான் வின் பண்ண, நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு. அது பாருங்க பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி பாக்ஸிங் வந்து கான்ட்ரவர்ஷியல் ரிசல்ட் நிறைய இருக்கும், கொஞ்சம் வரும். பட் ஆனால் அதை வந்து எவ்வளவோ சரி பண்ணுறதுக்கு எல்லா அசோசியேஷன்ஸ் வேர்ல்டு பாடியும் சரி அதை சரி பண்ணுறாங்க. ஸோ கிளியர் பஞ்சஸ். ஆனால் அதனால் ஒன்று இது எங்கேயாவது ஒன்று தான் நடக்கும். நம்ம உண்மையாகவே கஷ்டப்பட்டால் நம்ம மேலே வரலான்றது அது நானே ஒரு உதாரணம் தான். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் யாருமே வர முடியல, நேஷனல் சாம்பியன் கூட ஆக முடியலன்றது தான்
வருத்தமான செய்தியாக இருக்குது. எப்பவுமே அந்த அந்த அதாவது நான் வந்து ஒருத்தரை பார்த்தேன் 19 படி டிசோசான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரயில்வேலேயே ஃபஸ்ட்டு அர்ஜுன் அவார்டு அவர் தான் 1962 சம்திங். அங்கே அவர் பெரிய ஃபோட்டோ வந்தது. ஸோ நம்மளது ஃபோட்டோ இங்கே வரணும்னு நான் நினச்சேன், என்னால் வர முடிஞ்சுது. அதுக்காக நம்ம இப்போ ஒரு நம்ம எய்ம் பண்ணால் தானே வர முடியும், நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அசோசியேஷன் யாரெல்லாம் டார்கெட் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேம்லேயும் நீ இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நிறைய ஸ்கூல் லெவலில் தாங்க டெவலப் பண்ணணும். ஸ்கூல் லெவல் இப்போ நிறைய அதை அந்த பெருமையாக சொல்லணும்னா அந்த சிஎம் ட்ராஃபியை நம்ம சொல்லலாம். பெஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து இப்போ கிராமத்தில் இருக்கவங்கலாம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ஸ் மூலியமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் மூலியமான்றப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குது, அவங்க வின் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு கேஷ் அவார்ட்ஸ் கிடைக்குது. அப்போ பாருங்க, அது தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் இல்லையா? ஆமாம். இந்த சிஸ்டத்தை சொன்ன பிறகு யூபியில் எங்கள் இந்தியன் பாக்ஸிங் செக்ரட்டரியே சொல்லிட்டாரு, நான் அது யோகி ஆதித்யநாத் அவர்கிட்ட நான் இது ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அதனால் இல்லை சார், பெஸ்ட் சிஸ்டம் இது, இயர்லி ஒன்ஸ் நடக்கும், லைக் ஃபெஸ்டிவல் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் நல்ல ஃபுட்டு, பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு, நான் ஒரு ஒலிம்பிக்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது, மினி ஒலிம்பிக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு ஒரு கிரவுண்டு பார்க்கலாம். ஈவன் நான் கொளத்தூர் தொகுதி, நான் அங்கே தான் அதாவது எங்கள் சொந்த வீடு இருக்குது, அங்கே லேட்டஸ்ட்டாக போயிருந்தப்போ எந்த இடம் பார்த்தாலும் கிரவுண்டாக இருக்குது. எங்கள் வீடு பக்கத்து, எங்கள் ஃப்ளாட் பக்கத்துலேயே ஒரு வாக்கிங் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கேட்டிங் பண்ணுங்கிறாங்க, உள்ளே பார்த்தா பேட்மிண்டன் ஆட்டுங்கிறாங்க. அந்த பக்கம் போனால் ஸ்விம்மிங்ன்றாங்க. ஸ்விம்மிங்கா? அந்த அந்த நம்ம பெரியார் நகரில் ஸ்விம்மிங்ன்றாங்க. அப்புறம் பார்த்தா உள்ள ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டுன்றாங்க. எப்பா எவ்வளோ! அந்த பக்கம் வந்தால் அந்த லோக்கோ இது ஒன்று வந்தால் அங்கே பாக்ஸிங் ஜிம்ன்றாங்க. பரவாயில்லையே, சரி நல்லா தான் இருக்குது, நம்ம வந்துடலாம் குடும்ப நேரத்தில் இந்த பக்கம் சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கேன். அது மாதிரி இப்போ கூட இந்த கார்த்திகா அவங்க வந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரெகக்னிஷன், நிறைய பேர் வந்து அவங்க போய் பாராட்டுறாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல சைன் ஃபார் ஸ்போர்ட்ஸ். நல்ல கபடி வந்து நம்ம ரூரல் ஸ்போர்ட் அது கபடி. அதே மாதிரி நிறைய யாரெல்லாம் இப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள் கூட தனியாக அவங்களுக்கு ஸ்டேடியம் கட்டி கொடுத்துருக்காங்க விளையாடுறதுக்கு. நம்ம அந்த துளசி மதின்னு ஒரு கேர்ள் காஞ்சிபுரத்துலேருந்து இந்த பேட்மிண்டன்லாம் நல்லா ஷைனாக இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக யூனிவர்சிட்டியில் கூட கட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்தேன், நியூஸ்லாம் பார்த்தேன். எவ்ரிடே ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பார்க்காத நாளே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் பார்க்க முடியல பொழுது. பார்க்கலாம் சார், எல்லாரும் கண்டிப்பாக. சார் இப்போ வந்து அரசு பணி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறவங்க, ஷைன் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது அரசு வேலை வாய்ப்புகள் அது மாதிரிலாம் கிடைச்சிருக்கா? இல்லை, கண்டிப்பாக. இப்போ வந்து தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான ஸ்கீம், இதுக்கு முன்னாடிலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதாவது ரயில்வேஸு, இப்போது அதே மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 8 months பிஃபோர் நம்ம தமிழ்நாடு அரசு 3% ஒரு விளையாட்டுத்துறைக்கு தமிழக விளையாட்டு வேலை வாய்ப்பில் ஒதுக்கி விளையாட்டுத்துறை சேர்ந்தவர்களுக்கு 84 பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 80+. ஸோ அப்போ கண்டினியூ அதுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு வந்து அந்த விளையாட்டுத்துறையில் இந்த பணியில் சேர்ந்துருக்காங்க. எஸ்பெஷலி எங்கள் பாக்ஸஸில் 3 பேர் சேர்ந்துருக்காங்க. அந்த 3 பேரும் மகளிர். அதில் ஒருத்தர் ஆஃபீஸர், எங்கள் ரயில்வே வேலையை விட்டுட்டு இதில் வந்து ஆஃபீஸராக சேர்ந்துருக்காங்க. ஸோ இது மகிழ்ச்சியான விஷயம். இது இன்னும் நிறைய விளையாட்டு வீரர்களுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா அடுத்த லெவல் போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இனி வர தலைமுறைகளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள், எப்படி உங்கள் ஸ்போர்ட்ஸில் வெளில வரணும், என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க? மொத்த ஸ்போர்ட்ஸ் மேனே சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் அண்டு மென்டல் ஸ்ட்ரென்த், இதுதான் வில் பவர். முகமது அலி சொல்லிப்பார், வில் மஸ்ட் பி ஸ்ட்ராங்கர் தென் ஸ்கில். உங்களுக்கு என்னதான் திறமைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வில் பவர் என்னன்னா மனதைரியம், அதாவது தன்னம்பிக்கை, என்னால் முடியும், இதெல்லாம் டார்கெட் வச்சு, அதாவது 3D + ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க், அது கூட ஸ்மார்ட் ஒர்க், கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக. அதாவது இப்போ எங்கள் ஃபாதர்லாம் ஒலிம்பிக் மெடல் தான் சொல்லுவார் அடிக்கடி. நானும் இன்றைக்கும் அதான் சொல்ல வரேன். என்னால் முடியல, ஒலிம்பிக்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் வந்தேன், வேர்ல்டு கப் மெடல் எடுத்தேன். ஆனால் இன்றைக்கி இருக்க வசதி வாய்ப்புகளுக்கு ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நான் பண்ணேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ வசதி வாய்ப்புகள் பண்ணி தராங்க. ஒலிம்பிக் மெடல் தாராளமாக எடுக்கலாம், ஒலிம்பிக் மெடல் கிடையாது, கோல்டே எடுக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து இளைய தலைமுறைகள், அதாவது மாணவர்கள் மாணவிகள் விளையாட்டை வந்து ஒரு கேரியராகவே எடுக்கலாம். அதை எடுத்துகிட்டு சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணாங்களாம், கண்டிப்பாக போய் ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் பெறலாம். இன்றைக்கெலாம் வின் பண்ணிட்டு வந்த உடனே செக்கு, இது லைஃப் செட்டில்டு. ஸோ அவங்க லைஃப் மட்டும் கிடையாது, அவங்க பசங்க லைஃபும் செட்டில்டு. க்ரோர்ஸ் அனாசமாக தராங்க, 3 crores கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு
மறுபடியும் நம்ம என்னடா இது நம்ம ஜெனரேஷன் லேட்டாக வந்துட்டு சீக்கிரம் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்க பசங்களை கொண்டு வர வேண்டியது நீங்க. எங்க பசங்க வந்து அதில் என்ன சொல்கிறேன்னே எப்பவுமே இப்போ என் பசங்களோட டேபிள்ஸ் விளாண்டாங்க. அவங்க டாக்டர் வந்து படிக்க போயிட்டாங்க. பட் ஆனால் சன் வந்து கொஞ்சம் விளையாடிருந்தாரு, கொஞ்சம் இன்ஜுரி ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ வில் கம் பேக் சூன். டேபிள்ஸ் விளையாடுறாரு. அவர் சிஎம் ட்ராஃபியில் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த சிஎம் ட்ராஃபியுடைய பெனிஃபிட்டை நாங்களும் அனுபவிச்சோன்றதா சொல்கிறேன். அவருக்கு 75,000 கிடச்சிது. ஓகே, குட். 75,000 கிடச்சிது. சிஎம் ட்ராஃபியில் செகண்ட் பொசிஷன் வந்தார். ஸோ இதெல்லாம் தான் மோட்டிவேஷன். கண்டிப்பாக மோட்டிவேஷன். ஸோ அது இளைய தலைமுறைகள் நல்லா கஷ்டப்பட்டு, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அதாவது எப்பவுமே நம்மளோட பசங்களுக்கு என்னன்னா குறைய சொல்லுவாங்க, அது சரியில்லை இது சரியில்லை எல்லாமே. இப்போ அந்த பக்கம் நார்த் பக்கம்லாம் போனோம்னா பாலிடிக்ஸ் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அங்கெல்லாம் ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நம்மளை இப்போ எங்கேயுமே எந்த இடத்துல பாலிடிக்ஸ் இல்லை, எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து குறைக்க தான் பார்ப்பாங்க. நம்ம தான் நம்மளுடைய முயற்சிகளாலையும் நம்மளுடைய தன்னம்பிக்கையாலையும் நம்மளுடைய திறமையாலும் நம்ம மேலே வர்றதுக்கு முயற்சி செய்யணும். கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் இதை சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படுங்க, நல்லா படிக்கணும்னா நல்லா படிங்க, அதோடு சேர்ந்து ஸ்போர்ட்ஸும் பண்ணுங்க, ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்க ஃபுட் ஸ்டைலுக்கு வந்து யாருமே கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஸ் மஸ்ட்டு. ஸோ பண்ணுங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். சரி, இவ்வளோ நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.